ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எந்த இதோட வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஐபிஎல் ஆரம்பிக்க போறாங்க. அதாவது 17வது சீசன் முடிஞ்சு 18வது சீசன் ஆரம்பிக்க போறாங்க. அதை பத்தி தான் நம்ம பேசுறதுக்கு வந்துருவோம். ஏன்னா நம்ம இன்னும் ஐபிஎல் டெய்லியும் போட போறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டீமோட பலம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பலவீனம் அதை பத்தி நாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். அந்த வகையில மொதல் டீமா பார்க்க போறது நம்ம சிஎஸ்கேவோட பார்க்க போறோம். என்னடா இவங்க பலவீனம் பேசுறாங்கன்னு நினைக்கிறேன்டா. ஏன்னா நம்ம ஒரு மேட்ச்ல பார்க்கும்போது நம்ம வீட்டுல இருக்கிறப்ப என்ன நினைப்போம், சரி ஏன்டா இந்த பிளேயர் இன்னைக்கு எடுத்தாங்க, இவங்கெல்லாம் ஆடவே மாட்டாங்க அப்படின்னு நம்மளே ஒண்ணு நினைப்போம். அந்த மாதிரி நம்ம சேனல்ல இருந்து இவங்கெல்லாம் நல்லா விளையாடுவாங்க நம்ம ஒரு ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம். அதை பேசலாம். விளையாடுறதுக்கு அப்புறம் அதோட ஹைலைட்ஸ் எப்படி விளையாண்டுருக்காங்க, இவங்க கப்பு அடிப்பாங்களா மாட்டாங்களா, இந்த லெவலுக்கு போவாங்களா, இல்ல யாரு பிளே ஆஃப் வரைக்கும் போவாங்க, இல்ல லீக்ல யாரு வெளியே போறாங்க, இந்த மாதிரியானதுல நம்ம ஜாலியா பேசுவோம். நீங்களும் தவறாம நம்ம சேனல்ல வாட்ச் பண்ணி பாருங்க. அப்படிங்கிற வகையில டாடா ஐபிஎல் இது லாஸ்ட் போன சீசன் வரைக்கும் ஒரே டீமா, அதாவது பிளேயர்ஸை கழிச்சு போடாம வச்சு ஆடிட்டு இருந்தாங்க. இந்த டீம் மெகா ஏலன்னு சொல்லி எல்லா பிளேயர்ஸையும் கழிச்சு போட்டு 4 பேரை மட்டும் எல்லாம் ரிட்டைன் பண்ணிட்டு மற்றவங்களாம் கழிச்சு போட்டு பெரிய அடி சண்டை கட்டி இழுத்து பிடிச்சி வாங்கியிருக்காங்க. அந்த வகையில நம்ம சென்னைக்கு யாரு, ருத்ராஜ், ஜடேஜா, பத்திரனா, தோனி, இன்னொருத்தர் டூபே இவங்க 4 பேர்த்தையும் வெளியே விடாம கயிறு போட்டு இழுத்து கட்டி வச்சுக்கிட்டாங்க. அந்த டீமோட நம்மளோட பலவீனத்தை பத்தி இன்னைக்கு பேசலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸோட பலம் பேசுறோம். எப்படியும் நம்ம ஓபனர் ருத்ராஜும், அப்படி இல்லாத பட்சத்துல நியூசிலாந்து பிளேயர் டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா. அதாவது நம்மளுக்கு தெரியும், லாஸ்ட் சீசன்ல டெவன் கான்வே ஆடலை, ஏன்னா இன்ஜூர் இருந்து அப்படி. அதனால நம்ம ருத்ராஜ் கூட மாத்தி மாத்தி இறக்கி விட்டாங்க ஓப்பனர். பாத்தீங்கன்னா யாருன்னு பாத்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திராவும் இன்னொரு பிளேயர் ஃபாரின் பிளேயர் ஒருத்தவங்களை மாத்தி மாத்தி இது பண்ணாங்க. ஆனா அப்பயே அந்த ஓப்பனர் சென்னை டீமை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் நல்லா ஆடிடுவாங்க, நல்லா ஆடி கொடுத்துருவாங்க. அப்படி ஓப்பனிங் ஆடாதப்பெல்லாம் சென்னை டீம் தோத்துருக்காங்க. நம்ம சென்னை டீமோட பிளஸ் பாயிண்டே அந்த ஓப்பனர்ஸ் தான். அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்ம டெவன் கான்வே போன டைம் இல்லாத ஒரு டிராபேக்காவே பார்த்தாங்க. ஆனா இந்த டைம் பாத்தீங்கன்னா நம்ம ரச்சின் ரவீந்திரா லாஸ்ட் T20 வேர்ல்டு கப்லயும் சரி, சாம்பியன் வேர்ல்டு கப்லயும் சரி நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தா. அப்படி ஆக்சுவலா இந்த வருஷம் ரச்சின் ரவீந்திரா கன்ஃபார்ம் ஓப்பனரா இருப்பாரு. கூட நான் ஸ்ட்ரைக்ல யாரு இருப்பாங்க, ஒண்ணு கான்வே, ருத்ராஜ் சைக்கிள், 2 இடத்துல யாரோ ஒருத்தர், இன்னொருத்தர் 3வது பொசிஷனுக்கு மாத்தி போட்டுருவாங்க. ஆமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ராகுல் திரிபாதி ராகுல் திரிபாதி அவர் பாத்தீங்கன்னா மேக்சிமம் எல்லா டீம்லயும் அவரை 5th டவுனோ இல்ல 4th டவுனோ வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவரும் ஒரு பவர் ஹிட்டர். ஆனா நம்மளுக்கு அவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களான்னு நம்மளுக்கு தெரிஞ்சு கிடைக்காதுன்னு தான் நினைக்கிறேன் நம்ம சீசன் ஃபுல்லா. ஏன்னா ஆல்ரவுண்ட்ஸ், பேட்டு, பவுலர் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆமா. அந்த வகையில பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம பிளேயர்ஸ்ல பாத்தீங்கன்னா டோனி, அதாவது நம்ம MS டோனியை இந்த டைம் எப்படி யூஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா பாத்தீங்கன்னா அவரை இம்பாக்ட் பிளேயரா மேக்சிமம் வைக்கலாம் தான் நம்மளுக்கு தெரிஞ்சு இருக்குது. ஏன்னா ஒரு கீப்பிங்ல மட்டும் வச்சுக்கலாமா, இல்ல பேட்ஸ்மேனை அவர் எப்படி லாஸ்ட் ஒரு ஓவர் 2 ஓவர் தான் ஆட போறாரு. என்ன டிசிஷன் அவர் எடுக்க போறாருன்னு தெரியல. ஏன்னா அவர் எடுக்கிறதா நடக்கும். சென்னை டீம்ல பொறுத்த வரைக்கும் அவர் எடுக்கிறதா நடக்கும். மேக்சிமம் அவர் இந்த டைம் இம்பாக்ட் பிளேயரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் துபேஜா இவங்கெல்லாம் பக்கபலமா இருக்காங்க. அதே பவுலிங்க பாத்தீங்கன்னா சொல்லவே வேண்டாம். அதுல பாத்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திராவும் ஆல்ரவுண்டர்ல நாம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்பின் நல்லா போடுவோம். அப்படி பவுலிங் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பத்திரனா. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம தமிழ்நாடு சென்னை டீம்ல முதல் முறையா தமிழ்நாடு பிளேயரை பவுலரா எடுத்திருக்காங்க நம்ம அஸ்வின். இல்ல நம்ம அஸ்வின் ஆல்ரெடி விளையாண்டுருக்கு அப்படி சென்னைக்காக. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மறுபடியும் இந்த மெகா ஏலத்துல எல்லாம் வெளியே போயிட்டு அப்படி அவரு வெளியே போயும் பாத்தீங்கன்னா சேனல், அதாவது ஒவ்வொரு டீம்லயும் விளையாண்டு மாறி மாறிதான் இருந்தது. அப்படி ஆக்சுவலா அரசியல் ரீதியாகவும் நிறைய பேசினாங்க. தமிழ்நாடு டீம் விளையாடுறீங்க, ஆனா தமிழ்நாடு பிளேயர் யாருமே இல்லை. ஆமா. அப்படிங்கிற குறைய இந்த டைம் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அந்த வகையில இன்னொரு தமிழ்நாட்டு பிளேயர் எடுத்தாங்க, விஜய் சங்கர். அவர் பாத்தீங்கன்னா அவர் ஆல்ரவுண்டர் தான், இருந்தாலும் விஜய் சங்கருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ஏன்னா கம்மி தான். ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி ரச்சின் ரவீந்திரா இருக்கிற அப்படி அஸ்வின் கம்பல்சரி எடுத்துருவாங்க. அப்புறம் ரவீந்திர ஜடேஜா கம்பல்சரி எடுத்துருவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல விஜய் சங்கருக்கு வாய்ப்பு கம்மி
கிடைக்கிறது வந்து பிளேயிங் லெவல் வந்துட்டு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். மெயின் பிளேயர்ஸ் 2 பேர் யாராவது இன்ஜுரி ஆனா மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்குமா, இல்லைன்னா கிடைக்காது. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு பிளேயர் சாம் கரன் ஆல்ரவுண்டர்லயே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் சென்னையில வந்து சாம் கரன் ஒரு டைம் விளையாண்டப்ப ஒரு 100 சூப்பரா அடிச்சிருப்பாரு. அது போக வந்து பவுலரா அவர் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவர் வந்து ரன்னை வந்து அதிகமா கொடுத்துருவாரு. ஆக்சுவலா சாம் கரன் வந்துட்டு இங்கிலாந்து கேப்டன்ஷிப்பே பார்த்துட்டு வந்துட்டாரு. ஆமா, அவரும் நல்ல பிளேயர் தான். ஸோ இவ்வளவு பேர் இருக்கும்போது நம்ம விஜய் சங்கருக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா பவுலர் பத்தி பேசலாம். பவுலர் பாத்தீங்கன்னா சென்னை டீம்ல வந்து எப்பயுமே அந்த பவுலிங்ல தான் வந்து கொஞ்சம் வந்து வீக்காவே எப்பயுமே இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு பிளேயரை மட்டும் நம்பியே அந்த டீம் வந்து போயிட்டே இருக்கும். ஃபாஸ்ட் பவுலர்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பிராவோ மட்டும்தான் நம்பியே இருப்பாங்க. அப்புறம் இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பதிரானா மட்டும்தான் வந்து பவுலரா வந்து நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அந்த வகையில வந்து இந்த டைம் வந்து எடுத்திருக்காங்க. ஆனா சொல்லிக்கிற அளவுல வந்து அவர் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல ஒன்றும் விளையாடல. அவர்தான் பாத்தீங்கன்னா கலீல் அகமது. ஆனா ஐபிஎல்ல வந்துட்டு அவர் பெஸ்ட் பர்ஃபார்மரா லாஸ்ட் டைம் பண்ணியிருந்தாரு. ஆமா, கலீல் அகமது, அப்புறம் நூர் அகமது. அவர் வந்து ஆப்கானிஸ்தான் பிளேயரு, இருந்தாலும் வந்து நல்ல வாய்ப்பு கொடுத்ததை வந்து பயன்படுத்தி அவர் வந்து போன சீசன்ல வந்து நல்லாவே பயன்படுத்தி இருந்தாரு. நம்ம கிட்டத்தட்ட பேட்டரு, ஆல்ரவுண்டர், பவுலர் ஒவ்வொருத்தரையும் 4-5 பேர் மேக்சிமம் நல்ல பிளேயரா வச்சிருக்காங்க. ஸோ யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்காதுங்கிறது கொஞ்சம் டவுட் தான். நம்ம வந்து மேட்ச்ல வந்து இத சென்னை டீமை பத்தி பேசுவோம் அடுத்த மேட்ச் விளையாடுறப்ப. நாளைக்கு அடுத்த ஆக்சுவலா ஆல்ரெடி மும்பை சென்னை மேட்சுக்கான டிக்கெட் ரிலீஸ் பண்ணி அதை சீக்கிரமா வித்து முடிஞ்சு போச்சு. அதுதான் இன்னைக்கு ஐபிஎலோட பிளாஷ் நியூஸா போயிட்டு இருந்தது. நாளைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெங்களூரு டீமோட ஸ்குவாடை பத்தி உங்களுக்கு